ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? மரண பயம் வருது. ஆமென். வாழ்க்கையை குறித்த பயம் வருது. எதிர்காலத்தை குறித்த பயம் வருது. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை குறித்த பயம் வருது. உங்களுடைய போராட்டங்களை குறித்த பயம் வருது. ஆமென். அசுத்த ஆவிகளை குறித்த பயம் வருது. கெட்ட கெட்ட கனவுகள் வருது. சொப்பனங்கள் வருது. இரவில தூங்க முடியல. தோத்திரம். ஒரு நிம்மதி இல்லை. மனதளவில் ஒரு போராட்டம் இருக்கிறது. செய்வினைகள் இருக்கிறது. மாந்திரிகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்க, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கலாம். அடிக்கடி ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்த, ஏதோ ஒரு பலவீனம் உங்களை வந்து ஸ்தோத்திரம் முடக்கலாம். ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் அசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டது போல இருக்கலாம். ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே தூக்கத்தின் ஆவி வந்து ஆழ்த்திடும். ஜெபம் பண்ணவே முடியாது. ஸ்தோத்திரம். பல வீடுகளில் அசுத்த ஆவிகள் இருக்கும். பல ஸ்தோத்திர மனிதர்களுக்கு செய்வினைகள் இருக்கும். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். வழக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பிசாசை ஓட வைப்பார். ஆமென். ஜெபத்தினால தான் பிசாசு ஓடும்.